கடல் பாசி இதில் இவ்வளோ அதிகமான சத்துக்கள் இருக்கா? இந்த அளவுக்கு இது உடம்புக்கு நல்லதா? அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், அயன், விட்டமின் ஏ, விட்டமின் இ, இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இந்த கடல் பாசி நம்ம நிறைய விதங்களில் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முழு தேங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை உடைச்சிக்கலாம். உடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்லைசஸும் பண்ணிக்கலாம். துருவ விருப்பப்படுறவங்க துருவவும் செய்யலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போதும். அது ஜாரில் நம்ம போடும்போது மிக்ஸி ஜாரில் நல்லாவே சேர்ந்து வந்துடும். இப்போ இப்படி உடச்சி எடுத்த இந்த தேங்காய் பாலில் முதல்ல எடுக்கக்கூடிய தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு முழு தேங்காயிலேருந்து நம்ம எடுக்கும் போது நமக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இருக்கக்கூடிய 2வது 3வது தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும். இதை எடுத்து வச்சு இதில் கடல் பாசியை வெட்டி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கரைச்சிடணும். அதுக்கப்புறமா அடுப்பில் எடுத்து வைக்கணும். அடுப்பில் எடுத்து வச்சப்பறம் இது கரையிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது விடாமல் நம்ம கரைச்சிட்டே ஒரு 300லேருந்து 350 அவங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இது நல்லா கரைஞ்சி சரியான பக்குவத்துக்கு வந்துடும். அது நம்ம செய்யும் போதே தேங்காய் பால் விட்டு செய்கிறதுனால ஒரு லைட் கிரே கலர் மாதிரி மாறுறது தெரியும். அந்த சமயத்தில் அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பிளேட் மாதிரியான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஸ்லைசஸ் கிடைக்கும். இதில் ஊற்றுனதுக்கப்புறமா நான் இப்போ 2 தட்டில் ஊற்றிருக்கேன். இந்த 2 தட்டில் ஒரு தட்டில் வெறும் தேங்காய் பால் மட்டும் ஃப்ளேவராக அப்படியே வச்சுருக்கேன். இன்னொரு தட்டில் நம்ம ஸ்ட்ராபெரி, மேங்கோ பியூரி இப்படி வச்சு எதுனாலும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேட்டில் ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் அந்த இதை கலக்கணும். அடுப்பில் இருக்கும் போதே கலக்கக்கூடாது. அப்புறம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இன்னொன்று நம்ம 2 பார்ட்டாக பண்ணியிருக்கறனால பிளேட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் பண்ணால் தனித்தனியான ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம முதல் தேங்காய் பாலை எடுத்து வச்சோம்ல, அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதோட இனிப்புக்காக நம்ம சேர்த்து வச்சுட்டு இதில் மேலே 2 தட்டுலேயுமே மேலே ஊற்றணும். ஏன்னா ரோஸ் மில்க் இது ரொம்ப பிளாண்டாக ஆகிடக்கூடாதுன்றதுனால திக்கான தேங்காய் பால் ஊற்றும் போது அதோட சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் 2துலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மல் கீழே இருக்க ஃப்ரிட்ஜில் அப்படி வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. கீழே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலையும் எடுக்கலாம். இல்லை நம்ம ஃபேனுக்கு கீழே நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும் போதும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்லைசஸ் போட்டுட்டு இது சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.